ஒரு காலத்தில் காவிரி கரையில் ஒரு அதிசயம். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் அருகே காவிரி நதி மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த அமைதியான இடத்தில் ஒருநாள் அன்னை அகிலாண்டேஸ்வரி பூலோகத்திற்கு வந்தார். சிவபெருமானை நேரில் காண வேண்டும் என்ற ஆசையுடன் அவர் காவிரி நீரை எடுத்தார். பார்வதி தேவி சிவபெருமானை வேண்டி பூலோகத்தில் காவிரி கரையில் வெண் நாவல் மரத்தடியில் காவிரி நீரை பிடித்து லிங்கமாக வடித்தார். அப்புலிங்கமாக நீர்லிங்கம் சிவபெருமான் இங்கு எழுந்தருளினார். அன்னை அகிலாண்டேஸ்வரி இத்தலத்தில் ஈசனை பூஜித்து ஞானம் பெற்றார். அந்த நேரத்தில் அங்கே ஒரு சிலந்தியும் ஒரு யானையும் இருந்தன. சிவகணங்களான மாலேவான் மற்றும் புஷ்பதந்தன் சிலந்தியாகவும் யானையாகவும் இத்தலத்தில் பிறந்து இறைவனை வழிபட்டனர். யானை தினமும் காவிரி நீர் கொண்டு வந்து அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தது. ஆனால் சிலந்தி என்ன செய்தது தெரியுமா? மழை வெயில் வராதபடி தன் சிறிய நூலால் ஒரு கூரை கட்டியது. இருவரும் தங்கள் வழியில் அதை இறைவனை பக்தியுடன் சேவித்தனர். ஒருநாள் அவர்களின் பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் இருவருக்கும் முன் காட்சி தந்தார். உங்களின் பக்தி உண்மையானது என்று கூறி அவர்களுக்கு முக்தி அளித்தார். அந்த புனித தருணத்தில் நீர் வடிவில் தோன்றிய சிவன் ஜம்புகேஸ்வரர் என அறியப்பட்டார். பின்னர் காலத்தில் முன்பிறவி நினைவுடன் வந்த கோச்செங்கணான் யானை மீண்டும் உள்ளே வரக்கூடாது என்று நினைத்து இந்த கோவிலை உயரமாக கட்டினார். இன்று வரை அந்த கருவறையில் நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு கோவில் மட்டும் இல்லை, ஒரு உயிரோடும் இருக்கும் அதிசயம். இந்த மாதிரி மறைந்திருக்கும் ஆன்மீக கதைகள் இன்னும் கேட்கணும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.